வெல்கம் டு பூஜா சேனல். இன்றைக்கி நீங்கள் எங்கள் தோட்டத்தில் புதுசாக வச்சுருக்க செடிகளை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் முதல்ல பார்த்தது பெரிய நெல்லிக்காய், அடுத்து மணத்தக்காளி செடி. இது வந்து களை செடிகளோட அதிகமாக முளைச்சிருக்குது இந்த மணத்தக்காளி கீரை தான். பாருங்கள், ஜப்சா சீடு. இது ஜப்சா சீடு விளையிற செடி தான் பார்த்துட்ருக்கீங்க. திருநீற்று பச்சிலை இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்கு. இதன் விதைகள் தான் ஜப்சா சீடு. பப்பாளி மரம் பூ பூத்துருக்கு. மாங்கன்று வச்சுருக்கோம். வெள்ளரி கொடி விதைகள் போட்டு வெள்ளரி கொடி வந்திருக்கு. இதில் ஒரு காய் காய்ச்சிருக்கு, பூக்கள் பூத்துருக்கு. பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்சு விட்டுருக்கு. மிளகாய் கன்று, பீர்க்கங்காய் கொடி, முள்ளங்கிலாம் இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்கு. வாழைக்கன்று வந்து நமக்கு வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இது வளர்க்குறதுக்கு நமக்கு சிறிய அளவில் இடம் இருந்தாலே போதும். வாழை மரத்தின் எல்லா பாகங்களும் நமக்கு உடலுக்கு நன்மையை தரக்கூடியது. வாழை இலையில் சாப்பிடுவது என்று தொடங்கி வாழை இலை, வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம் என நமக்கு அனைத்து நன்மைகளை தரக்கூடியது. அதனால் வாழை மரம் வளர்க்குறது மிகவும் எளிது கூட. வாழைக்கன்று பக்கத்துலேயே நாங்கள் வாழைக்கன்று வச்சுட்டோம். இடம் அதிகம் இல்லாததுனால பக்கத்தில் கொய்யாக்கன்று, மாதுளங்கன்று இவைகளை வைத்திருக்கோம். வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது எந்தளவுக்கு பக்கத்தில் வைக்கிறது வந்து பலன் கொடுக்குது அப்படிங்கிறது. இதிலே தேங்காயும் பதியம் போட்டிருக்கோம். கொய்யாக்கன்றுகள் பக்கத்திலேயே கத்தரி செடி வச்சுருக்கோம். ஒரு காய் காய்ச்சிருக்கு. இது காய் காய்க்க ஆரம்பிச்சிட்டனால பூச்சி மருந்து பயன்படுத்துவதை விட்டாச்சு.